தர்ஷனை நம்ம நந்தினி தைரியமா வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. எப்படியாச்சும் தர்ஷனும் நம்ம பார்கவியும் ஒன்று சேரணும்னு பார்த்தீங்கன்னா ஜனனியும் ஜீவானந்தமும் போராடி கொண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம ரவுடி பசங்க கிட்ட அவங்களே போய் மாட்டிக்கிட்டு அங்க ஒரு சண்டையை போட்டு வெளியே வராங்க. எங்க கண் கொத்துற பாம்பாட்டம் பார்த்தீங்கன்னா காவல் காத்துட்டு இருக்காரு நம்ம குணசேகரன். குணசேகரனை தாண்டி எப்படி தான் வந்து தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா முள்ளைய கரெக்டா கைக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க நம்ம நந்தினி. இப்போ நந்தினி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முள்ளைய எப்படியாச்சும் மேக்கப் போடணும்னு சொல்லி கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா முல்லை ஒன் சைடாக லவ் பண்ணுகிறார் நம்ம நந்தினின்னு தெரியாமலே. ஸோ ஆயிஷான்ற பேரை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் நடிச்சுட்டு இருப்பாரு. ஆமாம் மேக்கப்போட தான் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்களா, அதே மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்களா. சரி இவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு, மேக்கப்பு மேலே போடணும், ஏன் கீழே கூட்டிகிட்டு போகிறீங்க, லவ் மயக்கத்தில் மறந்துட்டீங்க போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பேசிட்டு இருப்போம் நம்ம நந்தினி கிட்ட. ஆனால் நந்தினிக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இவன் விடமாட்டான் போல இருக்கு, இவனை இதோட நம்ம வந்து ஒழிச்சு கட்டணும், ஸோ தனியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு அடித்து பார்த்தீங்கன்னா அவன் கையை காலை கட்டி போட்டுட்டு லாக் பண்ணிடுறாங்க நம்ம தர்ஷனை கூட்டிகிட்டு வெளியே ஓடுறதுக்காக. யார் நம்ம நந்தினி தனியாகவே பார்த்தீங்கன்னா மொழி அடித்து போட்டுட்டு கட்டிடுறாங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கிட்ட சொல்கிறாங்க, சக்தி நான் அவனை அடித்து போட்டுட்டேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் நம்ம போயிடலாம் வந்துரு, நான் இவனை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேணுகா மேலே இருக்காங்க, ரேணுகாவுக்கு தகவல் போது ரேணுகா கீழே இருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா காரை ரெடியாக வைக்கிறாங்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா புறப்பட்டுறாங்க. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கொலை கூட நடந்துச்சுங்க, அது பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கரசிக்கு சுத்தமாக வந்து ஏற்கனவே வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தாலையும் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு உடனே குணசேகரனுக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்க போகிறோம் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தனை தீத்தே கட்டிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அந்த வீடியோவை நான் தந்துடுறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பணத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே அவனை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க நம்ம அறிவுக்கரசி என்னதான் வந்து புத்திசாலித்தமாக பிளான் பண்ணாலையும் ஈஸியாக முள்ளையை வச்சு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம நந்தினியும் சக்தியும். இப்போ சக்தி இந்த இடத்துல இருந்து போகிறதா இல்லை இந்த இடத்துல இருந்து சமாளிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முடிவில் இருக்கார். ஏன்னா இந்த இடத்த விட்டு போயிட்டோன்னா அண்ணன் நாம் தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறுவார். ஸோ இந்த இடத்துல இருந்து எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் தானே பாதுகாத்துட்டு இருந்தீங்க தர்ஷனை, நீங்கள் கோட்டை விட்டுட்டு என்ன கேட்குறீங்களே அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களையே எடுத்து பேசி அவங்களுக்கவே வந்து மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி நினைக்கிறாரு. ஆனால் சக்தி நினைக்கிறது தாங்க கரெக்டு. ஏன்னா இப்போ சக்தியும் சேர்ந்து நம்ம தர்ஷன் கூடவே போயிட்டா சக்தி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் கதிர் பயங்கர கோவப்படுவார். அதனால் சக்தி இங்கே இருந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முன்னாடியே எழுந்திரிச்சிடறாரு நம்ம குணசேகரன் கேட்குறாரு, எப்பா எங்கப்பா போயிட்டான் தர்ஷன், எங்கே போயிட்டான், ஏய் கதிர் என்னடா தூங்கினுக்கிற அப்படின்னு பார்த்தோன்னா எழுப்பி எல்லாருமே கேட்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. தேடுறாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது, எப்படியாச்சும் அந்த பையலை கண்டுபிடிச்சிருங்க. அந்த பையன் கண்டிப்பாக வந்து அவ கூட தான் போகிறதுக்காக ஓடி போயிருப்பான் அந்த ஓடிகாலி கூட. ஸோ அந்த பையனை கண்டுபிடிச்சியும் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரன் வந்து ஞானசேகரனுக்கும் சரி இவருக்கும் சரி தகவல் கொடுக்குறாரு கதிர்க்கும். இப்போ எல்லாருமே எந்திரிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் சொல்கிறாங்க, அந்த ஒரு பொண்ணு எங்களை எல்லாருமே அடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாம் ஒரு அடியாட்கள், அது எனக்கு அடியாட்கள், ஏடா உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என் மானத்தை வாங்கிறதுக்காக, தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு இப்போ நீங்களே வந்து ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லாம் ரவுடின்னு சொல்லிட்டு அது ஒரு பொம்பளை கையில் அடி வாங்கியிருக்கீங்களே தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த பொம்பளையை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் தீர்த்து கட்டிடுவோம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் கையில் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அடியாட்கள் வந்து எப்படியாச்சும் மறுபடியும் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேணுகாவும் நந்தினியும் டிரைவர் கூடியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம தர்ஷனை பார்த்த உடனே ஜனனிக்கு ஒரு பெரிய ஆனந்தமே வந்துடுச்சுங்க. ஆனால் மறுபடியும் அடியாட்கள் வந்து ரவுண்டப் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா கண்டிப்பாக ஆதி குணசேகரனுக்கு சொல்ல போகிறாரு உங்கள் பையன் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரவுடி பசங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து அவங்கள, அதாவது பையன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான், பையன் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும், நீ கண்டிப்பாக அவங்கள விடாத, அவங்கள மடக்கினா பையனும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடியாட்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடிட்டே போகிறாங்க. நம்ம தர்ஷனும் பார்த்தீங்கன்னா கண்ணில் தெரிஞ்சிடறாரு. தர்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஆதி குணசேகரன் வரத்துக்கும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கரசி பண்ண வேலை ஆதி குணசேகரனுக்கு தெரியுது. ஏமா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு தைரியமாக வந்து நின்றுக்கிறிய, இந்த கல்யாணம் நடக்குன்னா அவனை மட்டும் இல்லை எவனை வேணால் போட்டு தள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே வந்து ஒரே ஒரு புத்தி தாங்க. என்னன்னா இந்த கல்யாணம் முடியட்டும், இவளுக்கு பெருசாக ஆப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறது, இந்த கல்யாணம் முடியட்டும் அவருக்கு பெருசாக ஆப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது. 2 பேருமே வந்து ஒரு கேங்ஸ்டர். ஸோ இவங்களுக்கு முள்ளே வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தினால சண்டை வரப்போகுது.
இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தாய் மீனாட்சி முன்னாடி நிற்கிறதுக்கு அப்புறம் தான் சாப்பாடும் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து குளிக்கவும் போகிறேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் கங்கணம் கட்டிட்டு இருந்தார். ஆனால் இது எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நந்தினி ஈஸியாக முள்ளையை வச்சு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம தர்ஷனை வெளியே. தர்ஷன் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை விடவே கூடாதுன்னு போயிட்டாரு. ஆனால் இதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு காரணமும் அப்பான்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறமும் வந்து இவர் பேச்சை கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையே முடிச்சிருவார். ஸோ நம்ம பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருந்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோன்றுறது நம்ம தர்ஷனுக்கும். தர்ஷன் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, எங்கள் அப்பா வர வழிக்குள்ளே இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறமும் தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடைசி ஸ்டேஜில் இருக்கோம். இன்னும் 1.5 மணி நேரத்தில் அவங்க பிடிச்சாலும் சரி, நாம் இந்த இடத்த விட்டு போகலனாலும் சரி, கல்யாணம் என்னவோ வந்து எனக்கும் அந்த பொண்ணுக்கு தான் நடந்துரும். அதனால ஏதாச்சும் ஒரு முடிவை இப்போ எடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஜனனி கிட்ட. ஜனனி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் இந்த கல்யாணம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாட்களுக்குள்ளே சவால் விடுறாங்க நம்ம ஜனனி. ஏன்னா ஜனனி ஏற்கனவே தைரியமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ கூட யார் இருக்கிறது, நம்ம நந்தினியும் ரேணுகாவும் இருக்காங்க. ஸோ 3 பெண்களும் சேர்றது மட்டும் இல்லாமல் தர்ஷனும் கூட இருக்காரு, நம்ம ஜீவானந்தமும் கூட இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்காங்க. ஏற்கனவே ஜீவானந்தத்துக்கு பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்துருச்சுங்க இந்த குடும்பத்தால். எதுக்குடா இவங்களெல்லாம் சந்திச்சேன்னு கூட நினைக்காம இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலே ஜீவானந்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனையெல்லாம் சொல்லாமல் இருந்தாங்க. ஆனாலும் ஜீவானந்தம் இன்வால்வ் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து சேர்ந்துட்டார் அவராகவே. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.